வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். யாழில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நற்செய்தி. மக்களின் வங்கிக் கணக்குகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தமிழகத்தில் வீசப்போகும் வெப்ப அலை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. காதலியின் வீட்டிற்கு சென்ற இளைஞன் மாயம், கொலை செய்யப்பட்டாரா? ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. பாரதிபுரம் படுகொலை வழக்கில் 4 போலீஸ் அதிகாரிகளுக்கு 26 வருடங்களின் பின்னர் ஆயுள் தண்டனை. இலங்கை சிறையில் இருந்து விடுதலையான 24 தமிழக மீனவர்கள் வீடு திரும்பினர். பல்கலைக்கழகங்களில் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட கல்விசாரா ஊழியர்கள் தீர்மானம். இனி விரிவான செய்திகள். யாழில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நற்செய்தி. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான அரிசி விநியோகம் குறித்து யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபன் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள 15 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் தெரிவு செய்யப்பட்ட 1,31,652 குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான அரிசி விநியோகம் இடம்பெறுகிறது. கடந்த 20ஆம் தேதி முதல் கிராம அலுவலகர் பிரிவு ரீதியாகவும் கிராம அலுவலகர் பிரிவு கொத்தணி ரீதியாகவும் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தின் மொத்த சனத்தொகையோடு ஒப்பிட்டு நோக்குகின்ற போது 62.66% குடும்பங்கள் மேற்படி அரிசி விநியோகத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளன. மக்களின் வங்கிக் கணக்குகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. நாட்டில் உள்ள வங்கிக் கணக்குகளில் சுமார் 60% வங்கிக் கணக்குகளின் மீதி 5000 ரூபாவிற்கும் குறைவானது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வரி செலுத்துவதனை தவிர்க்கும் நபர்களின் வங்கிக் கணக்குகளை முடக்குவதற்கும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், சுமார் 3,40,00,000 வங்கிக் கணக்குகளில் 5000 ரூபாவிலும் குறைந்த தொகையே வைப்பு நிலுவையாக காணப்படுகிறது. நாட்டின் மொத்த சனத்தொகை 2,20,00,000 என்ற போதிலும் வங்கிகளின் வைப்பு தொகை 5,70,00,000 என தெரிவிக்கப்படுகிறது. வங்கிகளில் அறவிட முடியா கடன் தொகை 4 முதல் 5% காணப்படும் என்ற போதிலும் தற்போது அந்த தொகை 13% அதிகரித்துள்ளது. கடன் செலுத்துகையை மேற்கொள்ளாத வாடிக்கையாளர்களிடமிருந்து அவர்களின் சொத்துக்களை கைப்பற்றும் சட்டமான பாராடே சட்டம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வரையில் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. எனினும் வங்கிகள் நீதிமன்றின் உதவியுடன் சொத்துக்களை பறிமுதல் செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் வீசப்போகும் வெப்ப அலை, மக்களுக்கு விடுக்கப்படும் எச்சரிக்கை. தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, கேரளா, பீகார், உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா, கோவா ஆகிய மாநிலங்களில் வெப்ப அலை வீசும் என அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: தமிழகம் முழுவதும் கோடை வெயில் சுட்டெரிக்க ஆரம்பித்துள்ள நிலையில் இந்த ஆண்டு வழக்கத்தை விட வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அடிக்கடி வெப்ப அலை வீசும். நாளாந்தம் வெயிலின் உக்கிரம் அதிகரித்து வருகிறது. அதிகரிக்கும் வெப்பநிலை காரணமாக பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். இதனால் பகல் நேரங்களில் சுட்டெரிக்கும் வெயிலால் வெளியே செல்ல முடியாமல் மக்கள் தவிக்கின்றனர். தமிழகத்தின் சில பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீசும். இந்த வெப்ப அலை மேற்கு வங்காளம் மற்றும் ஒடிசாவிலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். காதலியின் வீட்டிற்கு சென்ற இளைஞன் மாயம், கொலை செய்யப்பட்டாரா? காதலியின் வீட்டிற்கு சென்ற இளைஞன் காணாமல் போன நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டாரா என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் குளியாப்பிட்டிய பிரதேசத்திலிருந்து பதிவாகியுள்ளது. காணாமல் போனவர் உணவுக்கடை நடத்தும் இளைஞன் என்பதுடன் குளியாப்பிட்டிய கபலாவ பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய சுஜித்த ஜெயவன்ச என்பவரை கடந்த 6 நாட்களாக காணாமல் போயுள்ளார். இவர் கடந்த 22ஆம் தேதி குளியாப்பிட்டிய வஷ்லா உள்ள பிரதேசத்தில் உள்ள தனது காதலியின் வீட்டிற்கு தனது கடையின் ஊழியர் ஒருவருடன் சென்றுள்ளார். அவர் குறித்த வீட்டிற்கு சென்ற நேரம் முதல் அவரை பற்றிய எந்த தகவலும் கிடைத்திருக்கவில்லை. மேலும் சுசிதாவின் கடை ஊழியருக்கு சுசிதா மறைவதற்கு முன்னர் சென்றதாக கூறப்படும் வீட்டின் உரிமையாளரான சிகிதியிடம் இருந்தும் தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. செவ்வாய் இரவு 7:58க்கு சிகிதி என்ற நபர் தனக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்திருந்தார். அப்பாவாக என் மகளுக்கு அநியாயம் செய்தேன், இப்போது பரவாயில்லை, கொன்றுவிட்டேன், வரமாட்டான் என்றார். இவ்வாறு காணாமல் போனதாக கூறப்படும் சுசிதாவின் நண்பர் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் குளியாப்பிட்டிய காவல்துறையினர்
விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சந்தேகத்திற்கிடமான கார் ஒன்றும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. சந்தை பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டதும் அதிக போட்டித்தன்மை கொண்டதுமான ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். நாட்டின் வர்த்தக சமூகம் மீது தனக்கு முழு நம்பிக்கை இருப்பதாகவும் ஜனாதிபதி கூறினார். தற்போது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் முறைமையை நாட்டுக்கு அவசியமாவதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, நிறைவேற்று ஜனாதிபதி முறையை பேணுவதா இல்லையோ என்பது குறித்து தற்போதைய பிரச்சினை அல்லவென அவர் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரத்தின் எதிர்கால போக்கை தீர்மானிப்பதற்கான வாய்ப்பை மக்கள் இழந்துவிடக் கூடாதெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாம் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை முதலில் தீர்மானிக்க வேண்டும். ஒரு அரசாங்கம் நியமிக்கப்பட்ட பிறகு ஒரு 5 ஆண்டு திட்டம் முன்வைக்கப்படும் நிலையில் அந்த திட்டத்தின்படி அரசாங்கமே அனைத்தையும் வழங்குவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இவ்வளவு காலமும் திட்டங்கள் மாத்திரமே காணப்பட்டதால் மக்களினும் வறுமையில் வாடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். பாரதிபுரம் படுகொலை வழக்கில் 4 போலீஸ் அதிகாரிகளுக்கு 26 வருடங்களின் பின்னர் ஆயுள் தண்டனை. தம்பலாகமம் பாரதிபுரத்தில் இடம்பெற்ற ஆட்கொலை சம்பவம் ஒன்றில் தொடர்புபட்டிருந்த 4 போலீஸ் அதிகாரிகளுக்கு 26 வருடங்களின் பின்னர் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ஆட்கொலை தொடர்பிலான சட்டவிரோத ஒன்று கூடலில் பங்காளிகளாக இருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் 4 ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 1998ஆம் ஆண்டு திருகோணமலை பாரதிபுரத்தில் சேவையில் ஈடுபட்டிருந்த 4 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வடமத்திய மாகாண முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதியும் தற்போதைய குளியாபிட்டிய மேல் நீதிமன்ற நீதிபதியுமான மனோஜ் தல்கொடபிட்டியவினால் இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. தம்பலாகமம் பாரதிபுரம் கிராமத்தில் நிராயுதபாணியாக இருந்த 8 தமிழ் பொதுமக்கள் மீது ஒரு குழுவினர் துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டு கொலை செய்தனர். குறித்த சந்தர்ப்பத்தில் அந்த இடத்தில் சட்டவிரோத ஒன்று கூடலில் இருந்ததாக இந்த 4 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சிறை தண்டனை விதிக்கப்பட்ட 4 போலீஸ் அதிகாரிகளில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, போலீஸ் இன்ஸ்பெக்டர் மற்றும் 2 சார்ஜன்கள் உள்ளடங்குகிறார்கள். 1998ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் திகதி அல்லது அதனை அண்மித்த ஒரு திகதியில் இந்த குற்றச்செயல் இடம்பெற்றுள்ளதாக பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபர் மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார். இலங்கை சிறையில் இருந்து விடுதலையான 24 தமிழக மீனவர்கள் நாடு திரும்பினர். இலங்கை சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட 24 தமிழக மீனவர்கள் நேற்று சென்னை விமான நிலையத்தை சென்றடைந்தனர். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் ராமநாதபுரம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 24 மீனவர்கள் மார்ச் மாதம் 21ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். குறித்த 24 மீனவர்களும் இம்மாதம் 4ஆம் தேதி யாழ் ஊர்காவற்றுறை நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 5 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 18 மாதங்கள் சிறை தண்டனை என்ற நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டனர். இந்நிலையில் மீனவர்கள் தொடர்பான மேலதிக பரிசோதனைகள் மற்றும் விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டதை அடுத்து 24 மீனவர்களும் சென்னை விமான நிலையத்தை நேற்று சென்றடைந்தனர். பல்கலைக்கழகங்களில் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட கல்விசாரா ஊழியர்கள் தீர்மானம். அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட கல்விசாரா ஊழியர்கள் தீர்மானித்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது. தொழிற்சங்க போராட்டம் மே மாதம் 2ஆம் தேதி நண்பகல் 12 மணி முதல் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என ஒன்றியத்தின் இணைத்தலைவர் தாமிக எஸ் பிரியந்த தெரிவித்தார். இதனால் பல்கலைக்கழகத்தின் செயற்பாடுகள் தடைபடலாம் எனவும் அவர் தெரிவித்தார். விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சருடன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் தொழிற்சங்கங்கள் ஒன்று கூடி கலந்துரையாடியதாக அவர் குறிப்பிட்டார். இதன்போது தமது பிரச்சினைகள் தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தமக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நடவடிக்கைகளுக்கு மேலும் அழுத்தத்தை வழங்கும் வகையில் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றியத்தின் இணைத்தலைவர் தாமிக எஸ் பிரியந்த தெரிவித்தார். 2016ஆம் ஆண்டு கல்விசாரா ஊழியர்களின் சம்பளத்தில் 15% குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பள பிரச்சினையை நிவர்த்திக்குமாறு கோரி கடந்த காலங்களில் பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றியம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.